வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட கேள்விக்கான வீடியோ தான் இது. அவர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, இன்வெர்டர் அல்லது பேட்டரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆகும்போது இபி சப்ளை எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இன்வெர்டர் அல்லது பேட்டரி இதில் ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆகும்போது அதை நீங்கள் சர்க்யூட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய லோடுக்கு வந்து எப்படி இபி சப்ளை வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த படத்தில் பாருங்கள், ஒரு ஃபேனு, ஒரு பல்பு, ஒரு டியூப்லைட்டு, ஒரு சாக்கெட்டு, இதை தான் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ண போகிறோம். பேட்டரி இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குது. இன்வெர்ட்டருக்கு இன்புட் சப்ளை கொடுக்குறதுக்காக இன்வெர்ட்டர் இன்புட் சப்ளை சாக்கெட் இருக்குது. இன்வெர்ட்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய ஏசி 230 வோல்ட் அவுட்புட்டுக்காக இன்வெர்ட்டர் அவுட்புட் ப்ளக் ஒன்று இருக்குது. அப்புறம் இன்வெர்ட்டர் எம்சிபி இருக்குது. இப்போ இந்த சர்க்யூட்டில் பாருங்கள், நியூட்ரல் காமனாக எடுத்துகிட்டு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். எங்கெங்கே நம்மளுக்கு நியூட்ரல் தேவையோ அது ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் இன்வெர்ட்டரோட பேக் சைடில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிளை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபேஸ் லைன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஃபேஸ் லைன் வந்து நம்மளுக்கு இன்புட் டைரெக்டாக, அதாவது இபி சப்ளையில் ஆப்ரேட் ஆகக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டருக்கு இன்புட் சப்ளைக்கு இந்த சாக்கெட் வச்சுருக்கிறோம். இந்த சாக்கெட்டுக்கு ஒரு இன்புட் எடுத்துட்டோம், ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இபியில் தான் ஒர்க் ஆகணும். இன்வெர்ட்டருக்கு இன்புட்டு. அதுக்கப்புறம் அதே ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு டியூப்லைட்டு, இது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு இபி சப்ளையில் ஒர்க் ஆக போகுது. ஸோ அந்த சுவிட்சோட பாட்டமில் கொடுத்து அந்த சுவிட்சோட அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு டியூப்லைட்டில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு சாக்கெட் இன்வெர்ட்டருக்கு பவர் சப்ளைக்கான சாக்கெட்டும் அந்த டியூப்லைட்டும் பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் இல்லாமல் இபி சப்ளையில் ஒர்க் ஆகும். இந்த படத்தில் பாருங்கள், இன்வெர்ட்டருக்கு இன்புட் எடுக்கக்கூடிய சாக்கெட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் ஒரு 3 பின் ப்ளக் டாப் ஒன்று வச்சுருக்கோம். இந்த ப்ளக் டாப்பை இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய சாக்கெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாருங்கள். இன்வெர்ட்டரில் பேக் சைட்லேருந்து எடுத்துக்கக்கூடிய ப்ளக் டாப்லேருந்து வரக்கூடிய ஒயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நேராக ஒரு எம்சிபியோட பாட்டமுக்கு போயிடும். அந்த எம்சிபி வந்து நம்ம இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்கு மட்டும் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எம்சிபியோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெர்ட்டர் லோடு எந்தெந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம இன்வெர்ட்டரில் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எக்யூப்மெண்ட்டோட சுவிட்சோட பாட்டமில் ஃபுல்லாகவே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த இன்வெர்ட்டர் அவுட்புட் ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளக்கை வந்து இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய 5 பின் சாக்கெட் இருக்கும், அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இன்வெர்ட்டருக்கு தேவையான பவர் சப்ளை வந்து இன்வெர்ட்டர் பக்கத்தில் இருக்க சாக்கெட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டேரெக்டாக வரக்கூடிய இபி சப்ளை வந்துட்டு தான் இருக்கும். எப்போவுமே சாக்கெட்டில் வந்து ரைட் சைடில் தான் ஃபேஸை வந்து கனெக்ட் பண்ணணும், லெஃப்ட் சைடில் நியூட்ரல் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இபிலேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து ரைட் சைடில் வந்துட்டு இருக்கும். இந்த இன்வெர்ட்டருக்கு தேவையான பவர் சப்ளையை நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போது இன்வெர்ட்டர் வந்து என்ன நடக்கும், ஆப்ரேஷனில் இருக்கும். ஆப்ரேஷனில் இருக்கும்போது பேட்டரி சார்ஜ் ஆகும். ஒன்ஸ் எப்போ இபி பவர் கட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்வெர்ட்டரில் வந்து பேட்டரியிலேருந்து அந்த வோல்டேஜை எடுத்து டிசி வோல்டேஜை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி இந்த அவுட்புட் ப்ளக் டாப் வழியாட்டு எம்சிபிக்கு த்ரூ பண்ணி சுவிட்ச் வரைக்கும் போகும். இந்த ஃபங்க்ஷன் தான் இதில் நடக்கும். இந்த படத்தில் பாருங்கள், இப்போ அந்த சுவிட்சில் இருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டுக்கு லூப் பண்ணிட்டோம். ப்ளூ கலர் ஒயர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் கண்ட்ரோலு, ரெட் கலர் ஃபுல்லாகவே இபி சப்ளையில் வரக்கூடியது, பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்டரோ பேட்டரியோ வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஏதோ சம்திங் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு வந்து அதில் சப்ளை வரல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டர் பேட்டரியை ஃபஸ்ட் லைன்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்வெர்ட்டர் சாக்கெட் இன்புட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த சாக்கெட் பக்கத்தில் இருந்து தான் நம்ம ஒரு ப்ளக் டாப் யூஸ் பண்ணி இன்வெர்ட்டரோட பேக் சைட்லேருந்து சப்ளை கொண்டு போயிட்டுருப்போம் இன்வெர்ட்டர் சப்ளைக்கு. அந்த ப்ளக் டாப் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக இந்த 5 பின் சாக்கெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, டேரெக்டாக வரக்கூடிய இபி சப்ளை ரைட் சைடில் பின்னில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த ப்ளக் டாப்லேயும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய பின்னில் தான் இந்த ஒயர், அதாவது இன்வெர்ட்டருக்கு ஆல்ரெடி போய்கிட்டு இருந்த ஃபேஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ இதில் என்ன நடக்கும், இபிலேருந்து வரக்கூடிய ஃபேஸும் இந்த இன்வெர்ட்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒயரில் வரக்கூடிய ஃபேஸ் ஒயரும் வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு இப்போ ப்ளூ கலர் ஒயர் எங்கெல்லாம் போகுதோ அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இபி சப்ளை தான் வந்து த்ரூ ஆகும். இன்வெர்ட்டர் பேட்டரியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ப்ளக்கை கனெக்ட் பண்ணி இந்த சர்க்யூட்டை வந்து நீங்கள் த்ரூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரில் எதுவுமே ஒர்க் ஆகாது, டேரெக்ட் இபி சப்ளையில் மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.